ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்டர் கவர் ஹைஸ்கூல் எபிசோட் நம்பர் 3. டாங்கு அந்த ஸ்கிரிட்டனை பார்த்தோன்னே போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்வான். ஆனால் ஹீரோ வேணான்னு சொல்வாரு. ஏன்னா அங்கே இருக்கிறது உண்மையான ஸ்கெலிட்டன் இல்லை, பிளாஸ்டிக். ஹீரோ அந்த ஸ்கெலிட்டனை ஃபோட்டோ எடுத்துப்பாரு. அதில் ஒரு ஷூ இருக்கும். அந்த ஷூக்குள்ள ஒரு கீ இருக்கும். அப்போ அங்கே யாரோ வருவாங்க. யாருன்னு பார்த்தா பிரின்சிபாலு. ஹீரோ அந்த பேய் கதை உண்மையா இல்லை பொய்யான்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல டாங்கு அந்த மர்ம நபரை பத்தி சொல்ல வருவான். ஆனா ஹீரோ தடுத்துருவாரு. பிரின்சிபலும் இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்ப வெளியே வந்துட்டாங்க. ஏன்டா தடுத்தன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோவும் நமக்கு ஷோரா எதுவும் தெரியாது, அதனால இதை பத்தி எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லி டாங்க கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த விஷயத்த பத்தி தன்னோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஹீரோக்கு கிடைச்ச சாவில ஒரு சீல் இருக்கும். இது அந்த தாத்தா சேர்மேன் யூஸ் பண்றதுதான். அந்த கீழேயே ஒரு சில சிம்பிள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் பேயை குறிக்கும். அப்படின்னா இந்த பேய் கதை ஒரு ரிடல். இதெல்லாம் இவங்க கிராக் பண்ணா மட்டும்தான் தங்கத்தை ரீச் பண்ண முடியும். டாங் என்ன சொல்லியிருப்பான், இதே மாதிரி 4 கதை இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சா மட்டும்தான் கோல்டு இவங்களுக்கு. இதே மாதிரி வில்லியம் கெஸ் பண்ணுவா. இந்த பேய் கதைகள் மூலமா தான் இந்த கோல்டு பாரை ரீச் பண்ண முடியும்னு. அடுத்த நாள் டாங்கோட பாட்டி ஹீரோனுக்கு கால் பண்ணி அந்த ஐடியா பத்தி விசாரிப்பாங்க. வாங்கிட்டு போனது டாங்கோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோவோட பேரு சொல்வாங்க. அதை கேட்ட ஹீரோனு கோவப்பட்டு அட டேய் இந்த வேலையை பாக்குறியான்னு ஹீரோவை தேடிட்டு இருக்க. இங்க ஹீரோ இன்ட்ரெஸ்டா பேய் கதை கேட்டுட்டு இருப்பாரு. அடுத்த பேய் கதை அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிளாக்கை பத்தி. அதை டொனேட் பண்ணதே அந்த தாத்தா தானா. அந்த கிளாக்கு ஓடவே ஓடாதா. ஆனா இந்த ஸ்கூல்ல யாரும் இல்லாத நேரத்துல அந்த கிளாக்குள்ள இருந்து சத்தம் கேட்குமா. அப்புறம் ஒரு கிரிம்சன் ஐ வெளியே வருமா. கிரிம்சன் ஐனா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மான்ஸ்டர் ஐன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணு வெளியே வருமா. இரவும் என்ன கண்ணான்னு கேட்க அப்ப ஹீரோயின் கரெக்டா வந்து காது பிடிப்பாங்க. பிடிச்ச ஹீரோவை தரன்னு கூட்டிட்டு போய் டேய் என்னையே மாத்திட்டல இங்க பாரா, இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ, ஒழுங்கா அந்த ஐடியா திருப்பி கொடுன்னு சொல்ல ஐடின்னு கேட்ட உடனே ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இந்த வேலையை பார்த்தது பார்க்கு தானே. இது தெரியாம ஹீரோயின் வேற இன்னைக்கு கவுன்சிலிங் மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோக்கு வேற இன்னைக்கு வேற வேலை இருக்கா. என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் அந்த டாங்கு ஒட்டிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனும் தன்னோட ரூமுக்கு போய் அவங்களோட டிராயரை ஓபன் பண்ணி பார்க்க அங்க ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும். அந்த ஹெட்ஃபோன் பார்த்த உடனே ஹீரோனுக்கு தன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஞாபகம் வரும். அன்னைக்கு தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டேவா இந்த ஸ்கூல்ல வந்து வேலை பார்ப்பாங்க. அப்ப கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா. அவ தான் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிருப்பா. அவளோட என்ன ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு தெரியல. ஹீரோயின் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதை விட இன்னொரு சூப்பரான விஷயம் நடக்கும். என்னன்னா ஹீரோ உடைச்ச ஸ்டாச்சு ஃபேக்கா. சீஃபுக்கு விஷயம் தெரிய வரும். ஆனா சீஃப் உண்மையை மறைச்சு அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுருவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த கோல்டு பாரை தேடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்டு லீ அந்த பழைய கீயை செக் பண்ணி பார்த்தானா. ரிப்போர்ட்ல என்ன போட்டுக்குன்னா அந்த கீ 1950ஆவது ஆண்டுல அங்க யாரோ வச்சிருக்காங்களாம். அது அவ்வளோ பழசு. வச்சது அந்த தாத்தாவா தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஓல்டு பில்டிங்ல ஹீரோக்கு ஒரு ரத்தம் கிடைச்சதே. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த போட்டோவை பார்த்தோடனே ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஹீரோனும் இங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோ வர மாட்டாரு. அதுக்கு பதிலாக ஒரு மெசேஜ் தான் வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணல, நான் வீட்டுக்கு போறேன்னு ஹீரோ மெசேஜ் போட்டுட்டு ஓடிட்டாரு. அப்படி ஹீரோ எங்க ஒன்னாருன்னு பார்த்தா செக்யூரிட்டி கிட்ட. அவன் நல்லா கொட்டாவி விட்டுன்னு இருப்பான். ஹீரோவும் என்ன சார் ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. பின்ன இருக்காதா, நைட்டு ஃபுல்லா அந்த பழைய பில்டிங்ல தான் ரவுண்ட் அடிச்சுன்னு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க உடனே இந்த செக்யூரிட்டியும் ஐயோ நான் இல்ல பண்ணுவான். ஆனா ஹீரோ நீங்க தானே அது என் மேல சுத்தி எல்லாம் தூக்கி போட்டீங்களே. ஓ நைட்டு போட்டுட்டு இருந்த சுட்டு அதானே சொல்ல இந்த செக்யூரிட்டி திரும்பி பார்த்து மாட்டிப்பான். அங்க ஒன்னும் இருக்காது. ஹீரோ தான் போட்டு வாங்கிட்டாரு. உங்களுக்கு கால் அடிபட்டுச்சுல, அங்க சீல் பண்ணாத ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அது மூலமா தானே போயிட்டு போயிட்டு வரீங்கன்னு ஹீரோவும் சொல்ல அன்னைக்கு நைட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ஓல்டு பில்டிங்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் மூலமா தான் செக்யூரிட்டி வெளியே வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ கேக்குது ஒரே ஒரு கேள்விதான், அந்த ஃபேக் ஸ்கெலிட்டனோட என்ன பண்ணீங்க. ஆனா அந்த செக்யூரிட்டிக்கு இப்பதான் தெரியுது அது ஃபேக்குன்னு. அதை பார்த்து வேற இந்த செக்யூரிட்டி பயந்துருக்கான். இப்போ அவனோட கதையை சொல்ல ஆரம்பிப்பான். அன்னைக்கு ஒரு நாள் இவன் தன்னோட பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான். அந்த பூனைக்குட்டி அதுதான் அந்த பொந்துக்குள்ள போயிருக்கும். இந்த செக்யூரிட்டிக்கு ஒரே ஆர்வம் இந்த பேய் கதை உண்மையா இல்லைன்னு பாக்குறதுக்கு. அதுக்காகவே அவனும் உள்ள போயிட்டான். அந்த தரையை உடைச்சி அதை பார்த்துட்டான். அப்பன்னு பார்த்து யாரும் வர மாதிரி இருக்கும். பயத்துல இவன் டார்ச் போனுன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுருவான். உள்ள குதிச்சு அவன் வெளியே வரும்போதுதான் டேங்க பார்த்து பயந்து ஓடி இருப்பான். நேத்து நைட்டு அந்த தரையை திருப்பி அடிக்கிறதுக்காக தான் போயிருப்பான். ஆனா இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து பயத்துல அந்த சுத்தியதை தூக்கி போட்டு ஓடிட்டான். இவன் சொல்ற எல்லா விஷயமும் உண்மைதான். இத ஹீரோ தன்னோட டீம் கிட்ட போய் சொல்வாரு. ஆனா ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும், எதுக்காக நாம இங்க இருக்கோன்னு. ஏன்னா இனிமே
இந்த சாண்ட்விச் ஷாப் தான் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா. அப்ப அந்த சாண்ட்விச் ஷாப்போட ஓனர் என்னன்னு போயிட்டா, அவன் யூஎஸ் போயிட்டானா. ஹீரோவோட லீடர் தான் தம் பென்ஷன் அமௌண்ட் வச்சு இந்த ஷாப்பை வாங்கி வச்சிருக்காரு. தம் பொண்ணை சமாளிக்கணுமே, அவளுக்கு $100 பாக்கெட் மணில அதிகமா கொடுக்க போறாரா. இந்த கதையெல்லாம் கேட்ட இருக்கு ரொம்ப கிரேசியா தான் இருக்கும். அதை விட கிரேசியா இருக்கும் ஹீரோனுக்கு. ஹீரோ சொன்ன காரணத்தை கேட்டு ஒரு டீசென்டான எக்ஸ்கியூஸ் கூட கேட்க மாட்டானா. ஸ்டவ் ஆஃப் பண்ணலையா, இப்படி சொல்லிட்டு போயிட்டான். அவனுக்கு இருக்கு என்கிட்ட அப்படியே அவன் கெஞ்சுவான். இப்படியே சொல்லி ஹீரோன் அந்த பக்கம் பார்த்தா பார்க்கு டாங்க கூட்டிட்டு போறான். டாங்க தான் கெஸ் பண்ணிட்டானே, பார்க்கு தான் எடுத்தானு. ஐடியா திருப்பி கொடுத்தான்னு கேட்டா பார்க் எப்படி கொடுப்பான். டாங்கோ இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்ல பார்க்க அடிச்சிருவான். டாங்கோ எவ்வளவோ சொல்வான், என்ன டார்கெட் பண்ணி என் பாட்டி விட்டுருன்னு. சரின்னு பார்க்கோ இந்தா இந்த ஐடி தானே வேணும், எடுத்துக்கொண்டு கீழே போட்டுருவான். டாங்க எடுக்க போனா அவன் காலெல்லாம் மிதிப்பான். டேய் இனி நீ லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுன்னு வேகமா மிதிக்க போக, அப்ப ஹீரோயின் என்ன பண்ணன்னு சத்தத்தை கொடுக்க உடனே இவன் ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிருவான். ஆனா ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. மீட்டிங் மாட்டான்னு கூப்பிட்டா அப்பதான் அவன், நீ டெம்பரவரி டீச்சரு, அது மாதிரி நடந்துக்கோ, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியா, அதனால நான் உன்னை விட்டு போறேன் சரியானு ஹீரோயினை தட்டி கொடுத்துட்டு போவான். இன்னொரு பக்கம் ஹீரோ டாங்குக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசையா இருக்கும். ஆனா சீஃபோட வார்த்தைகள் தான் திரும்பி திரும்பி வரும். ஏதாவது ஹீரோ ப்ராப்ளம் பண்ணாரு, ஹீரோவோட டீமுக்கே சீஃப் ஆஃப் வச்சிருவாரு. இத பத்தி ஹீரோ யோசிச்சுட்டே வர அப்ப டாங்கோட பாட்டி அவங்க கார்ட்போர்ட்ல கீழே போட்டாங்க. இவங்க எடுக்கிறதுக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காருக்குள்ளதான் யூனோ இருக்குவா. அவ கிளாஸுக்கு லேட் ஆக கூடாதுன்னு தன் டிரைவர் கிட்ட சொல்ல, டிரைவரு அந்த கார்ட்போர்ட் மேல ஏத்திட்டு போலாம் தான் பாப்பான். நடுவுல புந்த ஹீரோவும் கார் நிறுத்திட்டு பாட்டி கேள் பண்ண யூனா இம்ப்ரெஸ் ஆயிட்டா. இவன் டிஃப்ரெண்ட் தான் போலன்னு யூனா இம்ப்ரெஸ் ஆயிட்டா. ஹீரோ பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்பதான் டாங்கோ வருவான். பாட்டிக்கு அப்பதான் தெரியும் ஹீரோ டாங்கோட ஃப்ரெண்டுன்னு. அதனால ஹீரோவும் $2 கொடுக்க டாங்கு அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்வான். ஆனா பாட்டி கிட்ட அவ்வளவுதான் இருக்கு. ஹீரோவும் இது போதும் நான் நல்லபடியா செலவு பண்றேன்னு சொல்ல அப்புறம் டாங்கு ஹீரோவை கூட்டிட்டு போய் சாரி சொல்வான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியாது. இப்பதான் அவன் பிரச்சனையை முடிச்சிட்டானே, பாட்டியோட ஐடியா வாங்கிட்டு வந்துட்டான். சரின்னு ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி தன்னோட நம்பரை டாங் கிட்ட கொடுப்பாரு. ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு, இது ஒரு பையன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா சொல்றேன், சரி நான் கிளம்புறேன் தானே. ஹீரோ கிளம்ப டாங்கும் லைட்டா ஸ்மைல் பண்ணுவான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்க்கு தான் டாங்க புள்ளி பண்றான்னு சொல்லி தன் ஃப்ரெண்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவ எதையும் கண்டுக்காதன்னு சொல்வா. எல்லாத்துக்கும் காரணம் பார்க்கோட அப்பா தான். பார்க்கோட அப்பா அசம்பிளிமேன்றதுனால எதையும் கண்டுக்க வேணான்னு சொல்வா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்ப டெம்பரவரி டீச்சர் தான். இப்ப ஹீரோனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயினும் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போக அதே ஸ்டோர்ல தான் ஹீரோவும் இருப்பாரு. 2 பேரும் ஒரே பாட்டில் மேலதான் கை வைப்பாங்க. அந்த பாட்டிலுக்காக சண்டை போட்டுப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன்னு. ஹீரோனும் டேய் நீ ஸ்டூடெண்டா நான் டீச்சர் அப்படின்னு சொல்ல அப்போ பேக்ரவுண்ட் ஸ்பீக்கர்ல மியூசிக் போகும். இப்ப ஹீரோயின் கையெழுத்ததுனால ஹீரோ எனக்கு தான் சேர்ந்தோன்னு அந்த பாட்டில் எடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா அது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ரீஸ்டாக் பண்ணதுனால ஹீரோனுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்வாங்க. அப்புறம் டாங்கோட விஷயத்துல ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிச்சுக்கிட்டதுனால சாரி கேட்பாங்க. ஹீரோவும் இப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க ஹீரோயினால ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப ஹீரோ அந்த பாட்டி கொடுத்த $1 ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. ஹீரோயின் எனக்கு இது வேணும்னு சொல்ல ஹீரோ உங்களால என்ன பண்ண முடியுமோ அது யோசிங்கன்னு சொல்வாரு. அப்படியே ஹீரோ சாப்பிடும்போது அந்த பச்சை பட்டாணியில எடுத்து வைப்பாரு. அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு தான் சின்ன வயசு எனிமி ஞாபகம். இன்னொரு பக்கம் டாங்கோட பாட்டியை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. கேங்லிங் வெப்சைட் ரன் பண்ணதுக்காக. டாங்கோ ஹீரோக்கு கால் பண்ண இப்ப இது புலி கேஸ் இல்ல, சீரியஸான கிரைம், நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுடலாமான்னு ஹீரோயின் யோசிக்க அப்பதான் ஹீரோ கொடுத்த அந்த $1 கீழே விழும். அடுத்த நாள் ஸ்கூலே பரபரப்பா இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தங்க டிஸ்கஷன் போர்ட்ல இந்த மாதிரி பார்க்கு டாங்க புள்ளி பண்றதாவும் இல்லீகல் கேம்லிங்ல பே பண்றதாவும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ஹீரோனோட வேலை தான். ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். வைஸ் பிரின்சிபலா வெறி கொண்டு சுத்திட்டு இருப்பாரு. யாரா அது போஸ்ட் பண்ணது, ஸ்கூலை க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களாடா, எவன்டா அது போஸ்ட் பண்ணதுன்னு டீச்சர்ஸ் ரூம்ல அலப்பற பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினும் தட்டி நீயா போஸ்ட் பண்ணன்னு கேட்க ஹீரோயின் போடுவாங்க ஒரு ஆக்டிங். யார் இந்த பண்ணது, எவ்வளவு தைரியம் இருக்கணும், நீயா நீயா நீயானு வைஸ் பிரின்சிபல் பத்தி கேட்க வைஸ் பிரின்சிபல் நான் இல்லமான்னு வரு. ஹீரோனும் இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன், வைஸ் பிரின்சிபலே அப்செட் ஆகிட்டீங்களா, அந்த துரோகி மட்டும் என் கையில கிடைச்சா அவன் கழுத்தை விட்டுடுவனே. ஹீரோயின் பயங்கரமா நடிச்சிட்டு இருக்க வைஸ் பிரின்சிபலே சரிமா சரிமா கூலாருன்னு ஹீரோயின் அமைதி பத்திட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க ஹீரோயின் தான் இந்த வேலையை பார்த்ததுன்னு. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல அவங்க ஹீரோட தங்கச்சிய அந்த கவுன்சில்ல சேர்த்து வச்சிருக்கிறதுக்கானமே ஏடுபடி வேலை செய்யறதுக்கு தான். இந்த டீ காஃபி எடுத்து கொடுக்கறதுக்கு, சுகர் இல்லைன்னா ஆட் பண்றதுக்கு, அப்படி அவ பேசுறதுக்குலாம் அலோடே இல்லை. இவளை இப்படி ட்ரீட் பண்றது
அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிற ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. இவ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த கீயை யூஸ் பண்ணி அந்த கிளாக் ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா கரெக்டா பார்த்து அந்த வில்லி கிட்ட மாட்டிப்பாரு. அவளும் ஹீரோ கிட்ட வந்து தான் தான் அந்த ஸ்கூலோட சேர்மனு தன்னை தானே அறிமுகப்படுத்திப்பா. ஹீரோ கிட்டயோ ரொம்ப ஆர்வம் போல, நானும் உன்ன மாதிரி தான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளு. ஹீரோவை அனுப்பி வச்சிருவா. அதுக்கப்புறம் அவ அந்த கிளாக்க தடவிட்டு இருப்பா. அடுத்த நாள் மீட்டிங் நடக்கும். இந்த பார்க் செஞ்ச தப்புக்காக டாங்கோட பாட்டி இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. அதுக்கு பதிலா டாங்குக்கு கார்டினா ஹீரோயின் இருப்பாங்க. இப்ப டாங்கு ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லிடுவான். ஆன்லைன் போஸ்டே பொய்யே, அடிச்சது ஹீரோ தானே சொல்லிடுவான். அவன் ஏன் இப்படி சொன்னா அதுக்கு காரணம் பார்க் தான். கத்தியை வச்சு மிரட்டிருப்பான். பாட்டிய ஜெயிலே கொலை பண்ணிடுவனு டாங்க நல்லா மிரட்டி விட்டான். அவன் தான் ஹீரோவோட பேரை சொல்லுவான். ஹீரோயின் எவ்வளவோ ஹெல்ப் பண்றதுக்காக டாங் கிட்ட கேட்பாங்க. ஆனா அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஹீரோவை மாட்டி விட்டான். இந்த விஷயம் தீயா ஸ்கூல் ஃபுல்லா பரவிட்டு இருக்கோம். ஹீரோவோட தங்கச்சிக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அவ அண்ணனோட சீட்டை பார்த்துட்டு இருந்தா, யூனா நீ எதுக்காக அவனோட சீட்டை பாக்குறேன்னு அவளுக்கு சந்தேகம் வரும். நைட் ஹீரோ டாங்க போய் பாப்பாரு. ஏன மிரட்டினானு கேட்க டாங்கு உண்மையை சொல்வான். ஆமா, நான் என்ன பண்றது உண்மையை சொல்வா, இல்ல டீச்சர் கிட்ட ஹெல்ப் கேட்கவா, இல்லனா அவனை குத்தி கொலை பண்ணுவா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனுக்கு எத்தனை தடவை குத்தலன்னு யோசிச்சேன் தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் என் பாட்டி அவங்க என்ன ஆவாங்க? அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாங்கு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேன்னு போவாரு. டாங்கு என்ன திட்ட மாட்டேன்னு கேட்க ஹீரோ ஏன்னா இது உன் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ த ஃப்ரெண்டு லீக்கு கால் பண்ணி பார்க்க பத்தி விசாரிக்க சொல்வாரு. அடுத்த நாள் ஹீரோவும் ரெடி ஆயிட்டு இருக்க ஹீரோயின் கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்வாங்க. இல்லனா என்கொயரியே இல்லாம டைரக்டா ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் தான். ஆனா ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலா ஒரு பைக் எடுத்துட்டு இருப்பாரு. ஸ்டைலா ஹீரோ வெளியே போக ஹீரோ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவே எடுத்துருவாங்க. ஹீரோயின் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகுது. ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய சமயத்துல கரெக்டா ஒரு ஆரஞ்ச் சவுண்ட் கேட்கும். எல்லா பசங்களும் என்ன சத்தம்னு வெளியே வந்து பார்க்க ஹீரோ மோட்டார் பைக்ல மாசா வருவாரு. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருக்க ஹீரோ தனியா வரல, அந்த அங்கிளையும் கூட்டிட்டு வந்துருப்பாரு. அவனை இழுத்துட்டு வந்து ஹீரோவோ இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க அதோட இந்த சீன் கட்டாக்கும். ஹீரோட லைஃப்லயும் இந்த மாதிரி புள்ளி பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஒரு ஆர்ஃபன்றதுனால பயங்கரமா கிண்டல் பண்ணிருப்பாங்க. அப்ப ஹீரோ திருப்பி அடிச்சிருப்பாரு. சாரி கேட்க சொன்னா ஹீரோ கேட்க மாட்டாரு. ஏன்னா ஹீரோ தப்பு பண்ணல. ஹீரோ அந்த ஸ்கூலையே குவிட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ கார்டியனா இருக்கிறது ஹீரோவோட லீடர் தான். குவிட் பண்ணியா குவிட் பண்ணுவேன்னு அடிச்சடிச்சு கேட்க அப்புறம் 2 பேரும் டயர்ட் ஆகி லீடரும் சரி குவிட் பண்ணிக்கோ, வீட்லயே படிச்சு டிகிரி வாங்கிக்கோ, உன் அப்பாவோட பிளேஸ நான் இருக்கணும்னு நினைச்சேன், என்னால அது முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீங்க நல்லா தான் பண்றீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றியோட இருப்பேன்னு அக் பண்ணிப்பாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, 7 டே.